அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு அரசியலமைப்பு ஃபுல்லாக. ஓகேங்களா, 6ஆவதில் இருக்க அரசியலமைப்பு பாடம் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்த வினாக்கள் பார்த்திங்கன்னா 85. மொத்த வினாக்கள் 85. மேக்ஸிமம் ஃபுல் கொஸ்டின் இதில் கவர் பண்ணியாச்சு. இல்லை, இதை நீங்கள் புக்கை படித்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஃபுல்லாக பாலிட்டி கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிடும். அதாவது குடிமையில் 6 ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா, முதல் வினா, இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை பெறும் பகுதி. முதல் வினா, இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை பெறும் பகுதி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மவுண்ட் சீராம். ஆப்ஷன் பி, மவுண்ட் சீராம். இரண்டாவது வினா, இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவை பெறும் பகுதி. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மார். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மார். இரண்டுக்கு ஆப்ஷன் சி. மூன்றாவது வினா, ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். ஓகேங்களா. நான்காவது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா. இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா சரி. இரண்டாவது, இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பம் ஆகும். இதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் மூன்றாவது, தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். இதுவும் கரெக்டு தான். நான்காவது கூற்று, 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ் பேசுபவர்களின் எண்ணிக்கை 5.91% ஆகும். இதுவும் சரியானது தான். ஓகேங்களா. அப்போ இதில் நாலாவது வினாவில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. 4க்கு ஆப்ஷன் டி. ஐந்தாவது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஸ் அட்டவணையில் மொழிகள் பற்றி கூறப்பட்டுள்ளதுன்னா 8வது அட்டவணையில் மொழிகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. 8வது அட்டவணையில் மொழிகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதில் மொத்தம் இப்போதைக்கு 22 மொழிகள் உள்ளன. ஓகேங்களா. ஆறாவது வினா, இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. ஏற்கனவே சொன்ன மாதிரி 22. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. ஏழாவது வினா, இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அதுக்கப்புறம் எட்டாவது வினா, இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ. இதுவரையும் 6 மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கு. ஓகேங்களா. 8க்கு ஆப்ஷன் ஏ. 9, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% எந்த மாநிலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா தமிழ்நாடு. 9க்கு தமிழ்நாடு. 10வது வினா, சத்ரியா எனும் நடன வகை எந்த மாநிலத்தை சார்ந்தது? சத்ரியா என்னும் நடன வகை எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா அஸ்ஸாம். யக்ஷகானம் என்னும் நடனம் எந்த மாநிலத்திற்கு உரியது? யக்ஷகானம் என்னும் நடனம் எந்த மாநிலத்திற்கு உரியதுன்னா கர்நாடகா. யக்ஷகானம் அப்படிங்கிற நடனம் வந்து கர்நாடகா மாநிலத்திற்கு உரியது. குச்சிப்புடி நடன வகை எந்த மாநிலத்திலும் பாரம்பரிய நடனம்னா ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா, ஆந்திர பிரதேசம். 13வது வினா, பங்க்ரா நடன வகை எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்னா பங்க்ரா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப். ஆப்ஷன் ஏ. 14, ராசலீலா சோலியா நடன வகை எந்த மாநிலத்தை சேர்ந்தனா உத்தரப்பிரதேசம். ராசலீலா சோலியா நடன வகை எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் உத்தரப்பிரதேசம். கார்பா தாண்டியா எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா குஜராத். ஆகிய நடன வகைகள் வந்து கார்பா தாண்டியா போன்ற நடன வகைகள் எந்த மாநிலத்தோட பாரம்பரிய நடன வகைன்னு கேட்டாங்கன்னா குஜராத். ஓகேங்களா. 16வது வினா, கலிஃபோர்னியா, கூமர் ஆகியவை எந்த மாநிலத்தின் நடன வகை? கலிஃபோர்னியா, கூமர் ஆகியவை எந்த மாநிலத்தின் நடன வகைனா ராஜஸ்தான். 17வது வினா,
வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ள டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ள டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் நேரு. 18. இந்தியா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் ஆப்ஷன் டி வி.ஏ. ஸ்மித். ஓகேங்களா, ஆப்ஷன் டி வி.ஏ. ஸ்மித். 19வது வினா. தென்னாப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் ஸ்திர வாழ்க்கைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு. 1990. 1990. 20வது வினா. எந்த குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. 15ல் 1 ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 15ல் 1 ஆப்ஷன் பி. 21வது வினா. இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். 22வது வினா. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். 23. டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. 1990. டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 24வது வினா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம். ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. 25வது வினா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் தருமபுரி. அதிக எழுத்தறிவு கன்னியாகுமரி, குறைந்த எழுத்தறிவு தருமபுரி. 26வது வினா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் உடைய நீலகிரி மாவட்டத்தின் அந்த பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள். ஓகேங்களா, 26க்கு சி. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள். இப்போ பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம்னா நீலகிரி. அதோட அளவு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்கள் 1041 பெண்கள். ஓகேங்களா. 27வது வினா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைவான பாலின விகிதமுடைய தருமபுரி மாவட்டத்தின் பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 946. 946. 28வது வினா. சட்டத்திற்கு முன் சமம் என்னும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்னும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் 14. 29வது வினா. தீண்டாமை ஒரு குற்றமாக கருதும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17. சரத்து 17. 30வது வினா. தமிழ்நாட்டில் பறவைகளுக்கான சரணாலயம் அமைந்துள்ள பகுதி. விராலிமலை. 30க்கு ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டில் பறவைகளுக்கான சரணாலயம் அமைந்துள்ள பகுதி விராலிமலை. 31வது வினா. ஆலமரம் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆலமரம் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. 32வது வினா. இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. 1963. இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. 33. இந்தியாவின் பாரம்பரிய தேசிய விலங்கு யானை. இந்தியாவின் பாரம்பரிய தேசிய விலங்கு யானை. இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ். அந்த சி ஆப்ஷனில் இருக்கிறது இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி. பாலை தயிராக்கும்
அந்த பாக்டீரியா, அதுக்கு பேர் தான் லாக்டோபேசிலஸ். அதுதான் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி. ஓகேங்களா. 34வது வினா, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. ஆப்ஷன் டி, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டில் மாநில பறவை மரகத புறா. 36வது வினா, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. 37வது வினா, தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம். 3:2. ஓகேங்களா. தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் 3:2. 38வது வினா, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது, அதாவது எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம். குடியாத்தத்தில் அந்த கொடி நெய்யப்பட்டது. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுன்னா குடியாத்தம். 39வது வினா, காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கொடிகாத்த குமரன் போராடி உயிர்நீத்த ஆண்டு 1932. காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கொடிகாத்த குமரன் போராடி உயிர்நீத்த ஆண்டு 1932. 40வது வினா, நமது நாட்டு அரசு லட்சணையில், அதாவது சாரநாத் கல்தோனில் இடம்பெறாத விலங்குன்னு பார்த்தீங்கன்னா புலி. 41வது வினா, நமது தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். நமது தேசிய கீதம், அதாவது ஜனகணமன அந்த பாடல் தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950. இது நம்ம உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கிய நாள் வந்து ஜனவரி 28, 1950. ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. 42வது வினா, தேசிய கீதம் முதலில் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? 1911 டிசம்பர் 27 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடப்பட்டது. 42க்கு சி. 43, நமது தேசிய கீதம் பாடப்பட வேண்டிய கால அளவு. நமது தேசிய கீதம் பாடப்பட வேண்டிய கால அளவு 52 வினாடி. ஓகேங்களா. 52 வினாடி. 44வது வினா, இந்தியாவின் தேசிய பாடலை எழுதியவர். தேசிய கீதம்னா ஜனகணமன, தேசிய பாடல்னா வந்தே மாதரம். இந்த பாடலை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா. 44க்கு பி, பக்கிம் சந்திர சட்டர்ஜி. 45வது வினா, வந்தே மாதரம் பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 46வது வினா, நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர். நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். 46க்கு சி, நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். 47, தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படும் லாக்டோபாசிலஸ் டெல்புரிக்கி என்னும் பாக்டீரியாவை தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2012. அதாவது நம்ம தேசிய நுண்ணுயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலை தயிராக்க பயன்படும் லாக்டோபாசிலஸ் டெல்புரிக்கி அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேங்களா. அது எப்போ அங்கீகரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012. ஓகே. 48வது வினா. ஓகேங்களா. ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தவர். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா உதயகுமார். ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்த எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கான சின்னம் இப்படி போட்டு ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா. ரொம்ப பார்த்துருப்பீங்க. அந்த சின்னம் தான். ஓகேங்களா. அந்த சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார். ஆப்ஷன் சி. 49வது வினா. ஓகேங்களா. 49வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நமது தேசிய நாள்காட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சக ஆண்டு.
அதை தொடங்கி வைத்தவர் கனிஷ்கர். அப்போ 1 ரைட்டு. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. இது கரெக்டு. சக ஆண்டு இளவேனில் சமகால பகலிரவு நாளான மார்ச் 22 அன்று தொடங்குகிறது. லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21ஆக அமையும். இதுவும் கரெக்டு. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டு சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்கொள்ளப்பட்டது. இது ரைட்டு. நம் நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடலை அகில இந்திய வானிலையில் பாடியவர் கர்நாடக பாடகியான டி.கே. பட்டம்மாள். ஓகேங்களா, இதுவும் கரெக்டு. ஓகேங்களா, அப்போது அனைத்தும் சரிதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அனைத்தும் சரிதான் இதோட கரெக்ட் ஆன்சர். 50வது வினா, சுதந்திர தின விழாவின் போது டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுபவர் பார்த்திங்கன்னா பிரதமர். சுதந்திர தின விழா அன்னைக்கு பிரதமர் கொடியேற்றுவார். இது குடியரசுத் தலைவர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது குடியரசு தின விழா அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். ஓகேங்களா, சுதந்திர தின விழா என்பது பிரதமர் தான் கொடியேற்றுவார் செங்கோட்டையில். 51வது வினா, காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு? 2007. சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் 2. இது எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறாங்கன்னா 2007. அறிவித்த அமைப்பு ஐநா. 52வது வினா, முழு சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? முழு சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1930. 52. 1929 லாகூர். ஓகேங்களா, முழு சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேங்களா, 53வது வினா, முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26. 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா, 54வது வினா, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த டேஸ் உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டது. அந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 389. 55வது வினா, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. 56வது வினா, அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் 8. 57வது வினா, அரசமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் பி.என். ராவ். அரசமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் பி.என். ராவ். 58வது வினா, அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள்? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946. அந்த முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946. 59வது வினா, நமது அரசியலமைப்பு எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களிலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து. ஓகேங்களா, அப்போ சிக்கு 60 நாடுகளிலிருந்து சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. 59க்கு சி 60. நமது அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? நமது அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 2000 முறைகள் திருத்தப்பட்டது. ஓகேங்களா, 60க்கு சி. 61. இந்திய அரசமைப்பு முழுமையாக தயாராக எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம்? இந்திய அரசமைப்பு முழுமையாக தயாராக எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். ஓகேங்களா,
62வது வினா நிர்ணய சபை இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் மற்றும் இந்திய அரசமைப்பு நாள். ஓகேங்களா, அரசமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் மற்றும் அந்த நாளை தான் வந்து இந்தியாவின் அரசமைப்பு நாளாக இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1940. நவம்பர் 26, 1949. இந்தியாவின் சட்ட தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 வந்து இந்தியாவின் சட்ட நாளாக அரசமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. 63வது வினா இந்திய அரசமைப்பு உருவாக்கத்திற்காக செலவிடப்பட்ட மொத்த தொகை வந்து 64 லட்சம். ஓகேங்களா, இந்திய அரசமைப்பு உருவாக்குவதற்கு செலவிடப்பட்ட தொகை மொத்தம் 64 லட்சங்கள். 64வது வினா இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அடிப்படை உரிமை வழங்கிய அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு வழங்கிய அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை தற்போது 6. ஓகேங்களா, ஆப்ஷன் பி 64க்கு ஆப்ஷன் 6 அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது இந்திய குடிமக்களுக்கு. 65வது வினா இந்திய அரசமைப்பு வரைவு குழுவில் இடம்பெறாதவர். டி ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து நிர்ணய சபையின் தலைவர். ஓகேங்களா. 66 இந்திய அரசியல் சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்த உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்த உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். தற்போது, அதாவது 67வது வினாவுக்கு இந்திய அரசமைப்பில் தற்போது இடம்பெற்றுள்ள பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் 448 பகுதிகள், 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் தற்போது உள்ளது. ஓகேங்களா. 68வது வினா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். 70வது வினா உலக மக்களாட்சி தினமாக ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினமாக ஐநாவால் அறிவிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15. எந்த ஆண்டு முதல் அது அறிவிக்கப்பட்டதுன்னா 2007ஆம் ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டது. 71வது வினா உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. 1893 உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. ஓகேங்களா. 72வது வினா இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டில் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன? 79% பேர். 79% பேர். 73வது வினா தமிழ்நாட்டில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை. தற்போது தமிழ்நாட்டில் மாநகராட்சியின் எண்ணிக்கை 15. 74வது வினா இந்தியாவின் முதல் மாநகராட்சியான சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. இந்தியாவில் முதல் மாநகராட்சியான சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. 76வது வினா தமிழ்நாட்டில் அதிகமான நகராட்சிகள் உள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிகமான நகராட்சிகள் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். 76க்கு பி தமிழ்நாட்டில் அதிகமான நகராட்சிகள் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். 77வது வினா இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. 78வது வினா தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம். மொத்தம் 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம். அதாவது ஒருங்கிணைந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பிரிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. 78க்கு பி. 79 கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை
கூடுகிறது 4 முறை. சுதந்திர தினம், குடியரசு தினம், மே 1, காந்தி பிறந்தநாள். ஓகேங்களா, மொத்தம் 4 நாள் கூடுது. 80வது வினா, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 1992 ஏப்ரல் 24. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. அந்த ஏப்ரல் 24 தான் ஒவ்வொரு வருஷமும் தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போ 81க்கு ஆப்ஷன் ஏ. 82வது வினா, தமிழ்நாட்டில் 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களில் %, இடங்களில் வெற்றி பெற்றனர். 38% இடங்களில் பெண்கள் வெற்றி பெற்றனர். 82க்கு சி. 83வது வினா, தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு. 2016. ஓகேங்களா, 2016. 84வது வினா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். 85வது வினா, ஓகேங்களா, ஒவ்வொரு அமைப்புக்கும் இதோட தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க. கிராம சபைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபைக்கு அது ஒரு நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியத்துக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சிக்கு செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். அப்போ ஆப்ஷன், அதாவது 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் 85 கொஸ்டின் நீங்கள் வந்து புக்கில் 6th 3 டைம் புக்கும் நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் இதில் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். மேக்ஸிமம் குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. அப்போ இதை நீங்கள் படிச்சுட்டு ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.